ஐபிஎஸ் உயர் அதிகாரிகளை காப்பாற்ற துடிக்கிறாரா முதல்வர் மு.க. ஸ்டாலின்? சர்ச்சையை உருவாக்கியிருக்கும் அரசு தலைமை வழக்கறிஞர் நியமனம். நேர்மையை காவு கொடுக்காத திமுக மூத்த வழக்கறிஞர் சண்முக சுந்தரத்திற்கு நிம்மதி. ஐஏஎஸ் ஐபிஎஸ் உயர் அதிகாரிகளுக்கு துணை போகாத துணிச்சல்காரருக்கு குவியும் பாராட்டு. நல்லரசு பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். 2024 புதிய ஆண்டின் துவக்கம் திராவிட மாடல் ஆட்சிக்கு மகிழ்ச்சியாக அமையவில்லை என்பதுதான் யதார்த்தம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள 2 துறைகளில் நடந்திருக்கும் ஜனநாயகத்திற்கு எதிரான செயல்களால் திமுக ஆட்சிக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு காவல்துறையின் தலைமை பதவிக்கும் சென்னை மாநகர காவல்துறையின் தலைமை பதவிக்கும் தேர்வு செய்த 2 ஐபிஎஸ் உயர் அதிகாரிகள் முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு உண்மையாக இல்லையோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருக்கிறது. காவல்துறை உயர் அதிகாரிகளைப் போல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நீதித்துறையின் தலைமையில் இருப்பவருக்கு அரசியல் ரீதியாகவும் அரசு நிர்வாக ரீதியாகவும் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக கொடுத்து வந்த குடைச்சலும் வெளிச்சத்திற்கு வந்து முதல்வர் மு.க. ஸ்டாலினின் நிர்வாக திறமையை கேள்விக்குறியாக்கியுள்ளது என்கிறார்கள் திமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள். ஜனவரி 9ஆம் தேதி நடந்த 2 நிகழ்வுகள் திராவிட மாடல் ஆட்சிக்கு தலைமை ஏற்று இருக்கும் முதல்வர் மு.க. ஸ்டாலினின் தலைமை பண்பையை கேள்விக்குறியாக்கியுள்ளது என்பதுதான் அதிர்ச்சிக்குரிய விடயமாகும். தமிழ்நாடு காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு கூடுதல் இயக்குனர் அருண் ஐபிஎஸ் அலுவல் ரீதியாக ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளார். அந்த உத்தரவு தான் காவல்துறையில் நடைபெற்று கொண்டிருக்கும் சட்டவிரோதமான செயல்களை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. பொதுமக்களின் முதல் புகலிடமான காவல் நிலையத்தில் இருந்து காவல்துறை உயர் அதிகாரிகள் பதவி வகிக்கும் அலுவலகங்கள் வரை சொத்து தொடர்பான பிரச்சனைகளுக்கு நீதிமன்றங்களில்தான் தீர்வை தேடிக்கொள்ள வேண்டும். காவல்துறையிடம் வரும் சொத்து நிலம் தொடர்பான எந்த ஒரு சிவில் வழக்குகளிலும் காவல்துறை அதிகாரிகள் தலையிட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு தரப்பினருக்கு சாதகமாக சட்டவிரோதமாக உத்தரவுகளை பிறப்பிக்க கூடாது என்று சட்டம் ஒழுங்கு கூடுதல் இயக்குனர் அருண் ஐபிஎஸ் பிறப்பித்துள்ள உத்தரவில் கராராக கூறியுள்ளார். திடீரென்று அருண் ஐபிஎஸ் இதுபோன்ற உத்தரவு பிறப்பிக்க என்ன தேவை வந்தது என்பதுதான் மூத்த ஊடகவியலாளர்களிடையே விவாதமாக மாறியிருக்கிறது. திமுக எப்போதெல்லாம் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறதோ அப்போதெல்லாம் நில அபகரிப்பு, சொத்து பிரச்சனை உள்ளிட்டவை தலை தூக்கும் என்று எதிர்க்கட்சிகள் கூறி வரும் குற்றச்சாட்டுகளுக்கு அருண் ஐபிஎஸ்ஸின் உத்தரவே சாட்சியாக இருக்கிறது என்கிறார்கள் பிரபல வழக்கறிஞர்கள். அருண் ஐபிஎஸ் உத்தரவு வெளியாவதற்கு 2 நாட்களுக்கு முன்பு சத்தியம் தொலைக்காட்சியில் 500 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு கொண்ட ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் பங்குதாரர்கள் இருவருக்குள் ஏற்பட்ட விரோதத்தில் ஒருவருக்கு ஆதரவாக சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் கட்ட பஞ்சாயத்து நடைபெற்றிருக்கிறது. பங்குதாரர்களில் ஒருவரை காவல்துறை அதிகாரி ஒருவர் சட்டவிரோதமாக அடைத்து வைத்து மிரட்டி மற்றொரு பங்குதாரருக்கு 50 கோடி ரூபாயை பெற்று தந்திருக்கிறார் என்பதுதான் சத்தியம் தொலைக்காட்சி வெளியிட்ட அதிர்ச்சிக்குரிய செய்தியாகும். சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்ற கட்ட பஞ்சாயத்தை மீடியாவுக்கும் வெளியுலகத்திற்கும் தெரிவதற்கு காரணமாக இருந்தவர் பிரபல மூத்த வழக்கறிஞர் பி.எஸ். ராமன். சென்னை உயர்நீதிமன்றத்தில் பி.எஸ். ராமன் காவல்துறையால் பாதிக்கப்பட்ட பங்குதாரருக்கு நீதியை பெற்று தருவதற்காக முன்வைத்த வாதங்களை மேற்கோள் காட்டித்தான் சத்தியம் தொலைக்காட்சியில் செய்தி ஒளிபரப்பானது. முதல்வர் மு.க. ஸ்டாலினின் நேரடி கட்டுப்பாட்டில் இருப்பவர் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் ஐபிஎஸ். இவர்தான் பங்குதாரர்களுக்கு இடையே நடைபெற்ற சிவில் பிரச்சனையில், அதுவும் கம்பெனி விவகாரங்களை கையாளும் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வழக்கை பற்றி கவலைப்படாமல் ஒருவருக்கு ஆதரவாக அதிகாரத்தை பயன்படுத்தியிருக்கிறார் என்று பகிரங்கமாகவே குற்றம் சாட்டியிருக்கிறது சத்தியம் தொலைக்காட்சி. சந்தீப் ராய் ரத்தோர் ஐபிஎஸ் குற்றம் இழைத்திருக்கிறார் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டியிருப்பவர் பிரபல வழக்கறிஞர் பி.எஸ். ராமன். நியாயத்திற்கு கட்டுப்பட்டு வழக்கறிஞர் தொழிலை மேற்கொண்டு வரும் பாரம்பரிய குடும்பத்தின் வாரிசான பி.எஸ். ராமன் தொடர்புடைய மற்றொரு செய்தியும் ஜனவரி 9ஆம் தேதியே வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞர் ஆர். சண்முக சுந்தரம்
தான் வகிக்கும் பதவியிலிருந்து விலகிவிட்டதாகவும் அந்த பதவிக்கு PS ராமனை தமிழக அரசு நியமிக்க உள்ளது என்பதுதான் இரண்டாவது செய்தியாகும். சண்முகசுந்தரம் குற்றவியல் வழக்குகளில் அசாத்திய திறமை கொண்டவர். 35 ஆண்டுகளுக்கு மேலாக திமுகவின் சட்டத்துறையில் செல்வாக்கு மிகுந்த பிரபலமாக இருந்து வருபவர். மறைந்த திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதியின் நம்பிக்கையை பெற்றவர். 1989 முதல் 1991 ஆண்டு வரையிலான திமுக ஆட்சியில் அரசு கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞராகவும் 1996 முதல் 2001 வரை திமுக ஆட்சியில் அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞராகவும் பணியாற்றியிருப்பவர் சண்முகசுந்தரம். நீதித்துறையில் பணியாற்றுவதற்கு ஒருவரை கலைஞர் கருணாநிதி தேர்வு செய்கிறார் என்றால் அவரது திறமை தகுதியை விட திமுகவுக்கு விசுவாசமானவராக இருப்பாரா என்பதுதான் முதன்மையாக இருக்கும். கலைஞரிடமே நல்ல பெயரை எடுத்தவர் சண்முகசுந்தரம் என்பதால் 2021 திமுக ஆட்சி அமைந்தவுடன் அரசு தலைமை வழக்கறிஞர் பதவியில் சண்முகசுந்தரத்தை அமர்த்தி அழகுபடுத்தவர் முதல்வர் ஸ்டாலின். இதை எல்லாவற்றையும் விட சண்முகசுந்தரத்திற்குரிய பெருமை என்னவென்றால், மறைந்த முதல்வர் செல்வி ஜெயலலிதா முதல் முறையாக ஆட்சி பொறுப்பை வகித்த 1991 முதல் 1996 வரையிலான ஆட்சி காலத்தில் அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி அரசுக்கு சொந்தமான டான்சி நிலத்தை முறைகேடாக வாங்கினார் என்று குற்றம் சாட்டி திமுக தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கில் சண்முகசுந்தரத்தின் பங்களிப்பு அபரிதமானதாக இருந்தது. ஆட்சியில் இருக்கும் அதிமுக அரசுக்கு எதிராகவே சண்முகசுந்தரம் நீதிமன்றத்தில் வாதாடுகிறார் என்ற ஆத்திரத்தில் செல்வி ஜெயலலிதா தூண்டுதலின் பேரில் 1995 ஆண்டில் சண்முகசுந்தரத்தை ரவுடிகள் கடுமையாக தாக்கியதில் படுகாயமடைந்தவர். உயிர் பிழைத்ததே முன்னோர்கள் செய்த புண்ணியம் என்று கூறும் நிலை ஏற்பட்டுவிட்டது. தனது உயிரை திமுகவுக்காக பணயம் வைத்த சண்முகசுந்தரம் தான் அரசு தலைமை வழக்கறிஞர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். சண்முகசுந்தரம் ராஜினாமா செய்ததிலும் PS ராமன் பெயர் அடிபடுகிறது. அருண் IPS அதிரடியாக பிறப்பித்த உத்தரவிலும் PS ராமனுக்கு தொடர்பு இருக்கிறது. இந்த இரண்டு விவகாரங்களை தொடர்புபடுத்தி பேசும் காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் சட்டவிரோதமாக கட்ட பஞ்சாயத்து செய்த சந்தீப் ராய் ரத்தோர் IPS-ஆல் திராவிட மாடல் அரசுக்கு ஏற்பட்டிருக்கும் நெருக்கடியை களைவதற்கு PS ராமனுக்கு மிகப்பெரிய பொறுப்பை தருவதற்காகவே சண்முகசுந்தரத்திற்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ என்று சந்தேகத்தை முன்வைக்கிறார்கள் திமுக மூத்த வழக்கறிஞர்கள். சமூக நீதியை உரக்க பேசி வரும் திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் பிராமண சமுதாயத்தை சேர்ந்த PS ராமனை அரசு தலைமை வழக்கறிஞராக நியமனம் செய்திருக்கிறதே என்று விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். அரசு தலைமை வழக்கறிஞர் பதவி என்பது ஆட்சியை பாதுகாக்கும் கவசம் போன்றதாகும். நீதிமன்றங்களில் அரசுக்கு எதிராக வரும் அனைத்து வழக்குகளிலும் திறம்பட வாதாடி அரசுக்கு நல்ல பெயரை பெற்றுத்தர வேண்டிய முக்கிய பணிதான் அரசு தலைமை வழக்கறிஞருக்கு உரியது. நீதித்துறைக்கு தலைமை வகிப்பவர்களை வெறுப்பு ஏற்றாமல் அரசியல் ரீதியாகவும் சட்ட மாண்புகளுக்கு இழுக்கு ஏற்பட்டிடாமலும் பணியாற்றும் அளவுக்கு திறமை படைத்தவர்தான் PS ராமன். தற்போதைய முதல்வர் ஸ்டாலினுக்கு மிகவும் நெருக்கமானவர், தொழில் பக்தி கொண்டவர். மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி காலத்திலேயே கூடுதல் தலைமை அரசு வழக்கறிஞராகவும் அரசு தலைமை வழக்கறிஞராகவும் PS ராமன் நியமனம் செய்யப்பட்டிருந்திருக்கிறார். தகுதியும் திறமையும் நேர்மை குணமும் நிறைந்த PS ராமனுக்கு எதிராக முன்வைக்கப்படும் விமர்சனங்களை திமுக இரண்டாம் கட்ட தலைவர்களே சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை. PS ராமனை திருப்திப்படுத்தும் வகையிலும் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் IPS-ஐ காப்பாற்றுவதற்கும் அரசு தலைமை வழக்கறிஞர் பதவியை முதல்வர் ஸ்டாலின் தூக்கி கொடுத்திருக்கிறார் என்று நீதிமன்ற வளாகங்களிலேயே முணுமுணுப்புகள் அதிகமாக கேட்கிறது. சந்தீப் ராய் ரத்தோர் IPS செய்த கட்ட பஞ்சாயத்து விவகாரம் ஊடகங்கள் மூலம் வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது. பங்குதாரர்களுக்கு இடையேயான தகராறு வழக்கில் இருந்து PS ராமன் விலகிவிட்டாலும் கூட இன்றைய தேதியில் பங்குதாரர்கள் இருவருக்கு இடையேயான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் விசாரணையில்தான் இருந்து வருகிறது. வழக்கு விசாரணையின் போது சந்தீப் ராய் ரத்தோர் IPS நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் போது PS ராமன் ஏற்கனவே சென்னை பெருநகர காவல்துறை மீது குற்றம் சாட்டி முன்வைத்த வாதத்திற்கு எதிராக பேசுவாரா என்பதெல்லாம்
வழக்கு விசாரணை காலத்தில்தான் தெரிய வரும். அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் ஐபிஎஸ் அதிகாரிக்கு ஏற்படும் அவமானத்தை விட திராவிட மாடல் ஆட்சிக்கு தலைமை ஏற்றிருக்கும் முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்குத்தான் கடுமையான நெருக்கடியை ஏற்படுத்தும் என்கிறார்கள் திமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள். முதல்வர் மு.க.ஸ்டாலின் மிகவும் பெருந்தன்மையாக இருப்பதால் அவருக்கு துரோகம் செய்வதற்கு முதல்வர் நம்பிக்கை வைத்துள்ள ஐபிஎஸ் மற்றும் ஐஏஎஸ் அதிகாரிகளே துணிந்துவிட்டார்கள் என்பதை தான் பொறுத்து கொள்ளவே முடியவில்லை என்கிறார்கள் முதல்வருக்கு மிகவும் நெருக்கமான சீனியர் அமைச்சர்கள். அரசு தலைமை வழக்கறிஞர் பதவியிலிருந்து விலகியிருக்கும் ஆர். சண்முகசுந்தரத்தை நேரில் அழைத்து முதல்வர் மு.க.ஸ்டாலின் மனம் விட்டு பேச வேண்டும். ஆர். சண்முகசுந்தரத்திற்கு நீதித்துறையோடு இருக்கும் நீண்டகால அனுபவத்தை முதல்வர் மு.க.ஸ்டாலின் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அரசியல் கட்சிகளிலேயே வலுவான சட்டத்துறையை கொண்டிருப்பது திமுக தான் என்று அரசியல் உலகில் புகழ் பெற்றிருக்கும் நேரத்தில் திமுக சட்டத்துறையில் நிலவி வரும் கோஷ்டி பூசலை முழுமையாக தீர்ப்பதற்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்கிறார்கள் திமுக இளம் வழக்கறிஞர்கள். அரசு தலைமை வழக்கறிஞராக ஆர். சண்முகசுந்தரம் பதவியேற்ற சில மாதங்களிலேயே அரசு நிர்வாகத்திலிருந்தும் திமுக சட்டத்துறையில் இருந்தும் பல நெருக்கடிகளை சந்திக்க நேரிட்டிருக்கிறது என்கிறார்கள் அவரது விசுவாசிகள். ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் உயர் அதிகாரிகள் அரசு நிர்வாகத்தில் தவறு இழைக்கும் போது நீதிமன்றங்களின் கண்டிப்புக்கு உள்ளாகிறார்கள். நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகளில் தமிழக அரசின் பிரதிநிதிகளாகவும் விசாரணை கூண்டில் நிற்கிறார்கள். உயர் அரசு அதிகாரிகளின் ஆணவத்தால் ஆட்சிக்கு கெட்ட பெயர் ஏற்படுகிறது. நீதிமன்ற உத்தரவுகளை விரைந்து செயல்படுத்தினால் திமுக ஆட்சிக்கு கெட்ட பெயர் ஏற்படாது என்று ஆர். சண்முகசுந்தரம் கூறும் அறிவுரைகளை துச்சமாக மதிக்கும் சீனியர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் ஆர். சண்முகசுந்தரத்தை பற்றி தவறான தகவல்களை முதல்வர் மு.க.ஸ்டாலினிடம் கூறி ஆர். சண்முகசுந்தரத்தின் திறமையை சந்தேகப்படும்படி செய்திருக்கிறார்கள். அரசு உயர் அதிகாரிகளை விட திமுக சட்டத்துறையில் முக்கிய பொறுப்புகளில் இருக்கும் திமுக வழக்கறிஞர்கள் அரசு வழக்கறிஞர் பதவியை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்க ஆர்வம் காட்டிய போது அவர்களுக்கு துணை போகாதவர் ஆர். சண்முகசுந்தரம். அவரின் நேர்மையை பற்றி சொல்வதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் கூறினால் போதுமானதாக இருக்கும். அரசு தலைமை வழக்கறிஞர் பரிந்துரைத்தால் போதும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் காலியாக உள்ள 20க்கும் மேற்பட்ட பணியிடங்களில் ஆட்களை நியமிக்கலாம் என்பதை தெரிந்து கொண்ட திமுக மூத்த வழக்கறிஞர்கள் முன்னணி தலைவர்கள் ஒரு பதவிக்கு இத்தனை லட்சம் ரூபாய் என பேரம் பேசி ஆர். சண்முகசுந்தரத்திடம் 100 பேருக்கு மேல் பரிந்துரை செய்தார்கள். 20 பதவிக்கு 100 பேர் போட்டியா என அதிர்ச்சி அடைந்த ஆர். சண்முகசுந்தரம் காலி பணியிடங்களை தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் மூலம் நிரப்பிவிடுங்கள் என்று ஒதுங்கிக் கொண்டார். தனது ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே திமுகவிற்கு தியாகம் செய்வதற்காக அமைத்து கொண்டவர் ஆர். சண்முகசுந்தரம். அப்படிப்பட்டவரை அரசுக்கு எதிரான வழக்குகளில் திறம்பட வாதாடி வெற்றி பெற்று தர முடியவில்லை என்ற அவப்பெயரை சுமக்கும் வகையில்தான் ராஜினாமா நெருக்கடி கொடுக்கப்பட்டிருப்பதைத்தான் அவரது நீண்டகால ஆதரவாளர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. எவ்வளவுதான் வாதத்திறமை இருந்தாலும் மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பதையே கொள்கையாக கொண்டு வழக்குகளில் வசமாக சிக்கியவர்களை காப்பாற்றுவது என்பது மிகவும் மன உளைச்சலை ஏற்படுத்திவிடும். அறமற்ற அரசியல்வாதிகளைப் போல அரசு பணி என்பதே மக்களுக்கு சேவை செய்வதற்கு கிடைத்த நல்ல வாய்ப்பு என்று நினைக்காமல் அதிகார திமிரில் ஆட்டம் போடும் ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகள் நீதிமன்றங்களின் கண்டனத்துக்கு உள்ளாகும் போது ஜனநாயக விரோத சக்திகளாக நடமாடுபவர்களை காப்பாற்றுவதற்கு திறமை வாய்ந்த வழக்கறிஞர் தமது நேர்மையை காவு கொடுக்க வேண்டுமா என்றும் ஆவேசமாக கேட்கிறார்கள் ஆர். சண்முகசுந்தரத்தின் தீவிர விசுவாசிகள். திராவிட மாடல் அரசுக்கு அரணாக நிற்க வேண்டிய காவல்துறையிலும் சட்டத்துறையிலும் தலையெடுக்கும் விசமிகளை அடையாளம் கண்டு ஈவு இரக்கம் பார்க்காமல் தண்டிக்க வேண்டும் என்பதையும் 3ஆம் ஆண்டில் பயணித்து கொண்டிருக்கும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டிய காலம் இது என்பதையும் நல்லரசு சுட்டிக்காட்டுகிறது. நன்றி நண்பர்களே. மற்றொரு சிறப்பு செய்தி தொகுப்புடன் விரைவில் சந்திக்கிறோம்.